guys, welcome to my channel Shine with Vairam. என்னோட பேர் வைரம். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி தீரா ஹால் பார்க்கலாம். இந்த ஹாலில் நான் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் மாதிரி கொடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராடக்ட் ரிவ்யூஸோட சேம் ப்ராடக்ட் வரலாம். ஸோ அதனால் இதில் மேஜராக ரிவ்யூவாக இருக்காது. ஐ ஜஸ்ட் ஷோ யூ what all the products I've bought. லாஸ்ட்டாக தீரா டர்ன்ஸ் 3ன்ட்டு ஒரு சேல் வந்துச்சு. அந்த சேலில் நிறைய நல்ல ஆஃபர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் பிக் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து நைக்காலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு காட்ட போகிறேன். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ, லாங் ஃபார்மேட் வீடியோ. ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட். அண்ட் அவ்வளோதான். லாக்மி ஃபேஸ் பவுடர். இது உங்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு ஆப்வியஸாக நம்ம டெய்லியுமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணோம்னா மூஞ்சி வந்து வேத் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு ஈவன் வீட்லேயுமே ஒரு நல்ல பவுடர் இருந்தால் வீட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பவுடர் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு இந்த பவுடர் வாங்கியிருந்தேன். அண்ட் இதில் 2 ஷேட் இருக்கும். நான் வாங்கியிருந்த ஷேட் வந்து 01 சாஃப்ட் பிங்க். இந்த ஷேட் தான் வாங்கியிருந்தேன். பவுடரோட கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு பீச்சிஷ் கலரில் சாண்டில் பவுடர் இருக்கும் இல்லையா, அந்த கலரில் தான் வந்து இருக்கும். அண்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட் ஒர்க்ஸ் ஸோ வெல். நீங்கள் இப்போது வீட்டில் தான் இருக்கீங்க, வெளியே எங்கேயும் மேஜராக ரெடியாக போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அது வந்து ஸ்வெட் ஆகுறது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்ச அப்புறம் இந்த பவுடர் எடுத்து ஜஸ்ட்டு டச் அப் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பாண்ட்ஸ் பவுடர் அந்த மாதிரி தான் இந்த பவுடரும். பட் இட் கிவ்ஸ் யூ அ லைட் கவரேஜ். பட் பேக்கேஜிங் வைஸ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் திறந்தோடனே வந்து அப்படியே புஃப்னு எல்லா இடத்துலையும் பவுடர் ஆகுது. ஸோ பேக்கேஜிங் வைஸ் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே வந்து ஒரு 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து பவுடர் வருது. பட் அது எப்படி எடுத்து நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பேக்கேஜிங் கொஞ்சம் வேறு வச்சுருந்துருக்கலாம். பட் ப்ராடக்ட் வைஸ் நல்ல ப்ராடக்ட். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்கன்னா கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து செட் ஆகிடும். பர்டிகுலர் கலருக்கு தான் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இல்லாமல் வந்து எல்லா ஸ்கின் கலருக்குமே இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பவுடர் வந்து வாங்கி யூஸும் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அகெயின் அ பவுடர். ஆக்சுவலி ஐ ஆம் அ dry to combination skin person, but still I use only powder on my skin. I don't like cream products on my skin on a daily basis. எனக்கு டெய்லியும் வந்து ஒரு பிபி க்ரீமோ இல்லை வந்து ஒரு ஸ்கின் டென்ட்டோ அப்ளை பண்ணுறதுல விருப்பம் இல்லை. ஈவன் ஃபார் ஆஃபீஸ் ஐ டோன்ட் லைக் டு அப்ளை ஸ்கின் டென்ட் ஆர் பிபி க்ரீம் ஃபார் அ டெய்லி மேக்கப் ரொட்டீனுக்கு யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஒரு கவரேஜ் இருக்க காம்பேக்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதில் இப்போ நான் வந்து வாங்கியிருக்கிறது வந்து லாரியால் இன்ஃபேலபிள் 24 ஃப்ரெஷ் வியர் ஃபவுண்டேஷன் பவுடர். என்ன பவுடர், அதாவது பேசிக்கலாக இது வந்து பவுடர் காம்பேக்ட் பட் வித் லிட்டில் கவரேஜ். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ் ஆன் மை ஸ்கின். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு இது ஒரு கரெக்ட் மேட்ச் தான். நான் என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து One eternity later. சாரி, என்னால் வந்து ஷேட் வந்து பார்க்க முடியல என்ன ஷேடுன்ட்டு. நான் வந்து இங்கே போடுறேன், ஸ்க்ரீனில் வந்து சொல்கிறேன் இது என்ன ஷேடுன்ட்டு. அண்ட் ஒரு நல்ல காம்பேக்ட் பவுடர் ஃபார் டெய்லி யூஸ் வித் கவரேஜ் அண்ட் இதில் வந்து நிறைய ஷேட்ஸும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆன்லைனில். ஸோ நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் கொஞ்சம் ப்ரைஸியர் சைடில் தான் வரும். பட் நல்ல ஒரு பவுடர் டெய்லி யூஸ் பண்ணலாம். and you don't feel heavy after your sunscreen. You just apply this on your face and you're good to go. and உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ் அண்ட் மேட் கவரேஜும் அது வந்து கொடுக்கும். அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதையும் மெபிலினோட பவுடர் ஃபவுண்டேஷனையும் கம்பேர் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அதில் நீங்கள் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். சாரி, நான் கேமரா பார்த்து பேசாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு எங்கே பார்த்து பேசணும்னு தெரியல. நான் அங்கே மிரர் இருக்குது, அங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் போக போக கற்றுக்குவேன் கண்டிப்பாக.
ஸ்டாக்ட் அப் சன்ஸ்கிரீன் ஃபார் சம்மர். இது வந்து ஃபேஸ் ஸ்கின்ல இருந்து எஸ்பிஎஃப் ஜூஸ், SPF 50 ப்ளஸ், PA 4 ப்ளஸ் இருக்கு ப்ரொடெக்ஷன், ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அப்புறம் போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்கு. ஆப்வியஸாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணலாம், பட் இதில் போட்டிருக்கு ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். உண்மையாக சொல்லணும்னா இது ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் தான். ஈவன் இஃப் யூர் ட்ரை ஸ்கின், நீங்கள் வந்து இதை வந்து மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டுமே யூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கனாலும் அதே தான், மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இது வந்து பார்க்கறதுக்கு அப்படியே தண்ணி மாதிரியே தான் இருக்கும். லிட்ரலா வந்து தண்ணி வந்து உங்க ஸ்கின்ல போட்டு மெல்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருக்கு. ஒரு அப்ளை பண்ணும்போதே ஒரு சில் ஃபீலிங் வந்து இருக்கு. என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணப்போ ஒயிட் கேஸ்ட் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ரியலி குட் சன்ஸ்கிரீன். பட் இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை, பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹாவ் 2 more sunscreens to finish off. ஸோ அது I already have 2 more sunscreen to finish up. ஸோ அது முடிச்சுட்டு இது வந்து நான் டெய்லியும் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் அப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குட் பர்ச்சேஸ் அகேன். இதுக்கு முன்னாடி மோஸ்ட்டாக இந்த டீரோ ஹாலில் நான் பண்ண எல்லாமே ஓரளவுக்கு குட் பர்ச்சேஸ் தான். நான் வாங்கி எப்படியோ ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து யூஸ் பண்ணிடுவேன், அப்புறம் ஸ்டாக் அப் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருவேன் அப்படியே அதை டப்பாவில் போட்டுட்டு. அப்படி நான் 2 நாள் யூஸ் பண்ணதில் மோஸ்ட்டாக ஆல் ஓவர் எல்லாமே பிடிச்சிருந்தது. எதுவுமே பேட் டிசப்பாயின்மெண்ட் அப்படி எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சொன்ன மாதிரி இன்னொரு சன்ஸ்கிரீன் வந்து ஸ்டாக் அப் பண்ணியிருக்கேன். இது வந்து கார்சாரெக்ஸ்லேருந்து சன்ஸ்கிரீன். As everybody tells, I also feel the same. Korean sunscreens are the best. சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டெக்ஸ்சராக இருக்கட்டும், நம்ம ஸ்கின்ல வந்து ஃபீல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த சன்ஸ்கிரீன் நீங்கள் ஈவன் மேக்கப் மேலே ரீஅப்ளை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் திஸ் கார்சாரெக்ஸ் as a பிராண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இதுவரையும் அவங்கக்கிட்ட இருந்து ட்ரை பண்ண எல்லாமே வந்து நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ ஐ தாட் இதை ட்ரை பண்ணலான்னு. அண்ட் ஆல்சோ இட் வாஸ் ஆன் அ வெரி குட் சேல், ஸோ ஹேவ் பிக்ட் திஸ் ஆப். ஸோ அல்ட்ரா லைட் இன்விசிபிள் சன்ஸ்கிரீன். இதில் வந்து விச் ஹேசல் ப்ளஸ் ஆலோ ப்ளஸ் ஹைரலானிக் ஆசிட் இருக்கு. ஸோ ஐ ஆம் அ ட்ரை டு காம்பினேஷன் ஸ்கின் பர்சன். நான் இதை ஏன் அகைன் சொல்கிறேன்னா, எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக இருந்தால் பிடிக்கும். அதுவும் சம்மர்ஸில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு லேயர் அப் மை மார்னிங் டைம் ஸ்கின் கேர். ஒரு டோனர், ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்கிரீன், ஒரு சீரம், அந்த மாதிரி லேயர் அப் பண்ணாமல் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு யூஸ் அ சன்ஸ்கிரீன், அவ்வளோதான். அந்த சன்ஸ்க்ரீன்லேயே எனக்கு வந்து எல்லாமே இருக்கணும். ஹைட்ரேஷன் இருக்கணும், SPF இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ ஐ ஹாவ் பிக்ட் திஸ் அல்ட்ரா வைட். நல்லா ரிவ்யூஸும் இருந்தது, அது பார்த்தா பிக் பண்ணேன். அமேசிங் லைட்னஸ், ஷியர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஃபார்முலா, அப்சர்வ்ஸ் குவிக்லி வித்தவுட் எனி ஒயிட் காஸ்ட், ப்ரொவைடிங் அ ரெஃப்ரெஷிங் ஃபினிஷ் ஃபார் ஹைட்ரேட்டிங் சன்ஸ்க்ரீன். அகெயின் ஹைட்ரேட்டிங் சன்ஸ்க்ரீன். இது ஆயிலி ஸ்கின்க்கு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது, பட் நான் பிஃபோர் காட்டினது யூ கேன் ஈவன் யூஸ் இட் ஃபார் ஆயிலி ஸ்கின். ஏன்னா இதோட ஃபினிஷ் வந்து இப்போவுமே இதை யூஸ் பண்ணி முடிச்சாச்சு, பட் என் கையில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு அந்த சிப் ஃபீலிங் இல்லை, அப்படியே ஃபுல்லாக போய் அப்சர்வ் ஆகிடுச்சு. ஆனால் இது அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் இந்த ட்ரை ஸ்கின்னாக மட்டும் இருந்தால், இது உங்களுக்கு வந்து மட்டும் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை டு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இது வந்து அப்படியே ஒரு வெல்வெட்டி ஃபினிஷ் வந்து ஸ்கின்ல கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நல்லாவே இருக்கு. இதுவுமே சேம் சேம் ஒரு க்ரீமி மாய்ஸ்சரைசர் ஃபார்முலாவில் தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ எனக்கு யூஸ்வலாகவே அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் தான் பிடிக்கும். ஜெல் சன்ஸ்க்ரீன் அவ்வளோவா ஆஃப் பண்ண மாட்டேன். ஒன்லி இன் சம்மர்ஸ் ஐ யூஸ் ஜெல் சன்ஸ்க்ரீன். மற்றபடி வந்து ஜெல் சன்ஸ்க்ரீன்ஸ் ஐ ஒன்ட் லவ் தட் மச், பிகாஸ் அது வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணிவிட்டு இதுவும் சன்ஸ்க்ரீனும் ஆட் அப் பண்ணுறது, இட்ஸ் மேக்ஸ் மை
routine heavier, skin heavier. So I'll completely don't like such kind of sunscreen. நீங்களுமே dry to combination skin type இருக்கீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்படியும் நம்ம இதுக்கு மேல நான் சொன்ன மாதிரி பவுடர் டாப் அப் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு அதை அப்படியே கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இது நான் எதுக்கு 2 சன்ஸ்கிரீன் ஸ்டாக் அப் பண்ணியிருக்கேன்னா, இப்போ அந்த ஃபேஸ் ஸ்கின் வந்து நான் வீட்ல வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து வெளிய போறப்போ யூஸ் பண்றதுக்கு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா ஏன் 2 சன்ஸ்கிரீன்னா ஐ டோன்ட் ஹேவ் ஆன்சர்ஸ். 2மே வந்து நீங்க வெளியவும் யூஸ் பண்ணலாம், வீட்லயும் யூஸ் பண்ணலாம். பட் நான் 2 சன்ஸ்கிரீன், 1 வீட்டுக்கு, 1 வெளியில வாங்கி வச்சுருக்கேன். நான் வீட்ல யூஸ் பண்றது கொஞ்சம் அஃபோர்டபுளா, வெளிய யூஸ் பண்றது அந்த ஒரு க்ளோ கிடைக்கணும்ல, மூஞ்சில எப்பவுமே அந்த வெளிய போனா ஒரு க்ளோ இங்க இருக்கணும்ல, அந்த க்ளோ வந்து எனக்கு என்னமோ சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணா தான் வருது அப்படின்னு தோணுது. ஸோ அதனால வெளிய போறதுக்கு ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் எடுத்து வாங்கி வச்சுப்பேன் எப்பவுமே. அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்தது எல்லாமே மோஸ்டா ஃப்ரீபி தான். இல்ல இது ஒண்ணு நான் வாங்கினேன். இது வந்து மாஸ்டர் பேட்ச் ஒரிஜினல் ஃபிட் பிளெமிஷ் கவர் பேஸ்டலா. இது வந்து காசாரெக்ஸ்ல இருந்து ஒரு பிம்பிள் பேட்ச். அண்ட் நான் அந்த பிம்பிள் பேட்சும் ஆல்ரெடி ஒரு பிம்பிள்லையும் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி திஸ் ஒர்க்ஸ். இங்கே இப்போ தெரியுதா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே யூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு பிம்பிளுக்கு. முடிஞ்சால் நான் அந்த வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே. ஸோ திஸ் ஒர்க்ஸ் வெரி வெல். 24 பேட்சஸ் தான் இருக்குது. பட் again Cosrx is a bit pricier brand. கொரியன் ஸ்கின் கேர்ல இது கொஞ்சம் வந்து அஃபோர்டபுள். ஏன்னா கொரியன் ஸ்கின் கேர்லேயே இதை விட ப்ரைஸியர் பிராண்ட் இருக்கு. பட் Cosrx கொரியன் ஸ்கின் கேர்ல கொஞ்சம் மிட்ரேஜ் பிராண்ட். அது கூட வந்து கம்மி சொல்ல முடியாது, அஃபோர்டபுள் சொல்ல முடியாது, மிட்ரேஜ் பிராண்டுன்னு தான் சொல்லுவேன் கொரியன் ஸ்கின் கேர்ல. நம்ம காசுப்படி இது ரொம்பவே வந்து அதிகம் தான். இந்தியன் பிராண்ட் பிம்பிள் பேட்சஸ்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டிக்கர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இதில் 24 தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுமே கம்மி அண்ட் ஸ்டிக்கர்ஸுமே நிறைய வரும்னு நினைக்கிறேன். இதில் இந்த ஒரே ஒரு ஷீட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அது மட்டும் எனக்கு ஒரே ஒரு கார்னாக இருந்துச்சு. மேபி நிறைய கொடுத்துருந்துருக்கலான்ட்டு. மற்றபடி திஸ் பிம்பிள் பேட்ச் ஒர்க்ஸ். எனக்கு மற்ற பிம்பிள் பேட்ச் எப்படி ஒர்க் பண்ணுன்னு தெரியாது அந்த ப்ரைஸுக்கு. பட் திஸ் ஒர்க்ஸ். ஆனால் வந்து பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் ஒரு ஷீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஃப்ரீ பைஸ் தான். நான் இல்லை இன்னொரு ப்ராடக்ட், சாரி 2 ப்ராடக்ட் இருக்கு. ஐ கம்ப்ளீட்லி ஃபர்காட். அது எங்கே வச்சேன்னு தெரியல. நான் முதல்ல எடுத்துகிட்டு வரேன். வந்து ப்ளம்ல இருந்து பாடி லவ்விங் வெனிலா கேரமல் பாடி லோஷன். மோஸ்ட்டாக அதை ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்மெல்லுக்காக வாங்கினேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி பாடி லோஷன் எதுவுமே வச்சிருந்தில்ல. எல்லாமே என்கிட்ட வந்து பாடி ஆயில் தான் இருந்தது. ஸோ பாடி லோஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சம்மருக்குன்ட்டு வாங்கினேன். ஏன்னா பாடி ஆயில் வந்து நம்ம போட்டுட்டு அப்புறமும் கையில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒட்டிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. அதனால வந்து சரி பாடி லோஷன் சம்மருக்கு ட்ரை பண்ணிவிட்டு வின்டருக்கு பாடி ஆயில் ஃபினிஷ் பண்ணிடலான்ட்டு இந்த பாடி லோஷன் வாங்கினேன். ஸ்மெல் நல்லா தான் இருந்துச்சு, டெக்ஸ்சரும் நல்லா தான் இருந்துச்சு, ஹைட்ரேட்டும் நல்லா தான் பண்ணுது. பாட்டில் சைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், குவான்டிட்டியுமே நல்லா பெருசாக தான் இருக்கு. நல்லாவே மாய்ஸ்சரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்மெல்லுக்காகவே டெய்லியும் மறக்காமல் வந்து ஐ ட்ரை டு அப்ளை திஸ். இதுக்கு முன்னாடி பாடி கேர் வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டேன். பட் இந்த ஸ்மெல்லுக்காக டெய்லியுமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸ்மெல் லாங் லாஸ்டிங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். பட் அந்த அப்ளை பண்ணும்போது வர ஸ்மெல்லை வந்து பிடிச்சி டெய்லியுமே அப்ளை பண்ணிட்டுருக்கேன், நல்லாவும் இருக்குது. அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் வந்து இன்னஸ்ஃப்ரீல வந்து சூப்பர் வால்கானிக் க்ளே மாஸ்க். ஸோ எனக்கு க்ளே மாஸ்க் யூஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக இருந்துச்சு. பட் நான் வாங்கலை. ரீசெண்டாக வந்து வில்வாவோட க்ளே மாஸ்க் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு, மில்க் மட் க்ளே மாஸ்க். ஸோ அது முடிச்சிட்டு அப்புறம் அது நான் ஏன் ரீபர்ச்சேஸ் பண்ணலைன்னா, அகெயின் ஃபார் த ப்ரைஸ் நான் பே பண்ணுறதுக்கு அதில் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் தேடும் போது இந்த இன்னஸ்ஃப்ரீ வால்கானிக் மாஸ்க் வந்து நிறைய நல்ல ரிவ்யூ இருந்துச்சு. அண்ட் என்னோட
இங்க காம்பினேஷன் ஸ்கின் சொன்னனால எனக்கு இங்க மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். ஹோல் ஃபேஸ் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நீங்க ஃபேஸ் டல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா ஹோல் ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல லைட்டா ஆயில் மட்டும் ஆயிலி ஸ்கின்னா இருக்கு. நீங்க அத வந்து இங்க T ஜோன்ல மட்டும் ஆயில் வந்து செக்ரேட் ஆகுது. அத மட்டும் இது பண்ணணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கு. அண்ட் குவான்டிட்டியுமே வந்து ஆக்சுவலி நான் ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருந்தேன்னா எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருக்குமான்னு தெரியாது. நான் ஆஃபரில் ஒரு ஆக்சுவலி ஒரு நல்ல ஆஃபர்லேயே வாங்கினேன். ஒரு 40% ஆஃபர் இருந்துச்சு இதில். ஸோ அப்படி வாங்கினதுனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குவான்டிட்டியுமே நிறையா இருக்குது. அண்ட் ஃபேஸில் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ண அப்புறம் கிளியர் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். போர்ஸ் நல்லா க்ளீனாக இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நைஸ் பை அகெயின். ஸோ ஃபார் அதான் நான் சொன்னேன். சர்ப்ரைசிங்லி எனக்கு மோஸ்ட்டாக எல்லா ஹால்லையுமே வந்து ஒரு ஹால் நான் இதை ஃபஸ்ட்டு ஹால் பண்ணுறேன் சாரி. எல்லா ஹால்லன்னா எல்லா பர்ச்சேஸ்லுமே ஒரு 2 ப்ராடக்டாவது வந்து எனக்கு சொதப்பிடும். நான் தப்பாக ஆர்டர் பண்ணிடுவேன். நல்லா வராது. 2 ப்ராடக்டாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பட் இந்த ஹால் வந்து மோஸ்ட்டாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து எனக்கு நல்லா தான் வந்துச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து ஃப்ரீ பைஸ் ஃப்ரம் டீரா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளம்ல வந்து இந்த ரைஸ் வாட்டர் அண்ட் நயசினமைட் ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன் அவங்களோட சன்ஸ்க்ரீன் அகெயின் இன்னொரு சன்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் திஸ் இஸ் தட் சன்ஸ்க்ரீன். நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. லெட் மீ யூஸ் இட் நவ். இதுவுமே அதே மாதிரி தான் க்ரீம் ஃபார்ம்ல தான் இருக்கு. இது கொஞ்சம் பிளெண்ட் ஆகுறதுக்கு வந்து டைம் எடுக்குது. தெரியல. இதை ஃபேஸில் போட்டு பார்த்துட்டு நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. பட் ஆஃபீஸ் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டியாக இருக்கிறதுனால ட்ராவல் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரீ பை வந்து இன்னஸ்ட்ரீல அந்த மாஸ்க் வாங்கினதுக்கு இந்த பொமோகிரானட் எனர்ஜி ஷீட் மாஸ்க் கொடுத்துருந்தாங்க. எனக்காச்சும் யூஸ் பண்ணும்போது ஷார்ட்ஸில் போடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பேசிக்லி எனக்கு வந்து ஷீட் மாஸ்க்கு மேலே அவ்வளோ பிரியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரீயாக வந்திருக்கனால ட்ரை பண்ணி போடுறோம் அவ்வளோதான். எனக்கு க்ளே மாஸ்க்கு தான் பிடிக்கும். ஷீட் மாஸ்க் தெரியல, யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபே பியூட்டியில் அந்த சன்ஸ்க்ரீன் வாங்கினதுக்கு அதே சன்ஸ்க்ரீன் இன்னொரு மினி சைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஆஃபீஸ் பேக்கில் மேக்கப் பவுச்சில் வச்சுருக்கேன். ஸோ அங்கே போய் ரீஅப்ளை பண்ணுறதா இருந்தால் சரி, இல்லைனா மூஞ்சி கழுவிட்டு மறுபடியும் சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த பவுச்சில் வச்சுருக்கேன். அண்ட் அந்த பவுச் என்ன பவுச்னா அகெயின் அதுவும் டீராலேருந்து இந்த பிங்க் கலர் அழகான க்யூட்டான மேக்கப் பவுச் தான் வந்து கிஃப்ட் தந்திருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதுவும் வந்து ஃப்ரீ பையாக தான் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஷீ கிளாமோட ப்ளஷ்ஷு, இந்த ஷேட் வந்து ரோஸ் ரிச்சுவல். இப்போவும் நான் அந்த ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஷேடு என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. அண்ட் இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் ஃப்ரீ பையாக கொடுத்தாங்கன்னா இல்லை, டீராவில் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ரிடீம் பண்ணி இது வந்து 584 பாயிண்ட்ஸ்க்கு வந்து வாங்க. 584 பாயிண்ட்ஸ்னால் 584 ருபீஸ். ஸோ அந்த பாயிண்ட்ஸை ரிடீம் பண்ணி வாங்கினேன். நல்லாவே இருக்குது. இது ரொம்ப வைரலான ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு இது வந்த புதுசில் இப்போது நான் ட்ரை பண்ணேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வாங்கியிருக்க ஃபஸ்ட்டு ப்ளஷ்ஷு இது தான். ஃபஸ்ட் டைமும் ப்ளஷ்ஷு உண்மையான ப்ளஷ் அப்ளை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. பட் இதோட ஸ்டே ரொம்ப நேரம் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னும் கூட உங்களுக்கு வந்து என் ஃபேஸில் ப்ளஷ் இருக்க மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் வந்து எனக்கு தெரியல. போட்டோன்னே மறைஞ்சிடுற மாதிரி இருக்குது, ஸ்கின்குள்ளேயே போயிடுற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. இதுக்காகவே நான் செப்பரேட் வீடியோ பண்ணுறேன், வித் மேக்கப் வித்தவுட் மேக்கப்னு சொல்லிட்டு. ஸோ இன் ஷார்ட்ஸில். ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் இதோட ஃபுல் ரிவ்யூவை. அண்ட் நெக்ஸ்ட்
ஆ இது எல்லாமே வந்து நான் Tiraல வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் Nykaaல வாங்கியிருந்தேன். Nykaa ஆல்சோ ஹேட் தியர் பர்த்டே சேல் ஆன் த சேம் டைம். இது வந்து ரொம்ப நாளா என் விஷ் லிஸ்ட்ல இருந்தது. எனக்கு என்னன்னா, நம்பளுக்கு வந்து இத்தனை ஸ்டெப்பு வந்து பேசிக்கலா ஷவர் ரொட்டீன்ல ஆட் பண்ணணுமா அப்படின்னு இருந்தது. ஒரு பாடி வாஷே நல்லா தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ண போகுது. இதில் எதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பு எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கவே இல்லை. பட் என் விஸ்லிஸ்ட்ல வச்சிருந்தேன். ஏன்னா இதுக்கு எல்லாமே வந்து குட் ரிவ்யூஸ் மட்டும்தான். எஸ்பெஷலி இதோட ஸ்மெல்லுக்கு வந்து ஃபுல்லாக குட் ரிவ்யூஸ் மட்டும்தான் நான் இதுவரையும் பார்த்துருக்கேன். இந்தியன் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து இது அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல். அண்ட் பாடியில் லிட்ரலாக பேர் வந்து என்னன்னா டவ் எக்ஸ்போலியேட்டிங் பாடி பாலிஷ். நான் வாங்கியிருக்க வேரியண்ட் வந்து பொமோகிரானட் சீட்ஸ் அண்ட் ஷியா பட்டர். இது மட்டும்தான் 60% ஆஃபரில் இருந்துச்சு. இந்த ஒரு வேரியண்ட் மட்டும்தான். ஐ வாண்டட் டு ட்ரை அந்த மேங்கோ பட்டர் வேரியண்ட். பட் அது வந்து ஆஃபரில் நல்ல ஆஃபரில் இல்லை. இதுதான் 60% ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ லிட்டரலாக 400 அண்ட் சம்திங்க்கு தான் நான் இந்த இது வாங்கினேனே. எனக்கு இன்னும் நல்லா இதோட ப்ரைஸ் வந்து 799, அரவுண்ட் 800. நான் 400 சம்திங்க்கு தான் வாங்கினேன். 60 ஆர் 50% ஆஃபரில் இருந்ததுனால வாங்கினேன். ஹியூஜ் பாக்ஸ், நிறைய குவான்டிட்டி. அண்ட் இது சொல்கிற மாதிரியே பாலிஷ் பாடி பாலிஷிங் யூ கேன் ஆக்சுவலி ஃபீல் ஸ்கின் அவ்வளவு பேபி சாஃப்டாக இருக்கும். அண்ட் வந்து அந்த பளபளப்பு இந்த ஸ்கின்ல வந்து நல்லாவே தெரியும். நான் யூஸ்வலாக பாடி வந்து ஷேப் பண்ண மாட்டேன். எனக்கு முடியோடு இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஐ டோன்ட் ஷேவ் மை பாடி. பட் நீங்கள் பாடி ஷேப் பண்ணுறீங்கன்னா இன்னுமே சூப்பராக ரிசல்ட்ஸ் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளவு சாஃப்டாக இருக்குது ஸ்கின்னை போட்டதுக்கு அப்புறம். நீங்கள் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க பாடி ஸ்க்ரப்லாம் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னா, இது ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணுங்க. நீங்கள் மறுபடியும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வாங்கிட்டே இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த வாட்டி நான் ஏன் நைக்கா சேலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலன்னா, கம்பேரிங் டு நைக்கா அண்ட் டீரா, இந்த வாட்டி எனக்கு என்னமோ டீராவில் சேல் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து ஃப்ரீ பைஸும் நிறையா இருந்துச்சு. நைக்கால பிங்க் ஃப்ரைடே சேலில் வர ஆஃபர்ஸ் அளவுக்கு இந்த பர்த்டே சேலில் அவங்க விடலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நான் நைக்காலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், என்னோட ஹால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் எவ்வளோ தூரம் இந்த வீடியோ நான் நல்லா எடுத்திருக்கேன்னு தெரியல. நல்லா எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். நல்லா எடுக்கலைன்னா அப்படியே ஸ்க்ராப் அவுட் பண்ணிடுவேன். என்னோட வாய்ஸ் எவ்வளோ நல்லா பிக்காக ஆயிருக்கணும் எனக்கு தெரியல. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரணுன்ட்டு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா, நான் பேசுகிறது பிடிச்சிருந்ததுன்னா, என் ரிவ்யூஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வாரம் டெய்லியும் லாங் ஃபார்மேட் போடலான்ட்டு நினச்சிட்ருக்கேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான். எவ்வளோ நல்லா பேசினேன், பயந்து பேசினேன்னு தெரியல. என் வாய்ஸ் நல்லா இருக்குமா, ரெக்கார்டட் வாய்ஸும் தெரியல. பட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். பாய்.